நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்காய் முட்டை பொரியல் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சேன் அவரைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள், குழம்புமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அவரைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. அவரைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்படி ஒரு ஓரமாக 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அவரைக்காயில் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், அதனால் முட்டை ஆட் பண்ணும்போது உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவரைக்காய் முட்டை மசால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ரசம் பார்த்துடலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா இதில் குறைன்னு அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ரசம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொதித்து வரும்போதே இறக்கிக்கலாம். அடுத்து முட்டை ஃப்ரை பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா லைட்டாக கடுகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட மிளகாத்தூள் கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 3 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி 4ஆக கீறி விட்ருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம்.
லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டோம்னா நம்ம முட்டை வறுவல் ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தோன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.